ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்றை இன்று வழங்கியிருக்கிறது. இது குறித்த உரையாடல்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த முக்கியமான தீர்ப்பு அதிகாரம் யாருக்கு என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏன் எழுகிறது அப்படின்னா, ஆளுநர், இன்னொரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மாநில அரசு, இது ரெண்டு பேரில் யாருக்கு அதிகாரம் என்ற கேள்வி ஒவ்வொரு முறையும் எழுகிறது. ஒவ்வொரு முறையும் என்று நான் சொல்வது எதனாலாம், சிக்கல் எழுகின்ற பொழுது, எப்போதெல்லாம் சிக்கல் எழுகிறதோ அப்போதெல்லாம் இதில் யாருக்கு அதிகாரம், ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா, இல்லை மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா, நிறைய உரையாடல்கள். இதற்கு முந்தைய தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் வெவ்வேறு வழக்குகளில் நிறைய இருக்குது. அதற்கு உதாரணங்கள் காட்டியிருக்கிறது. அந்த உதாரணங்களை காட்டி பின் வந்த தீர்ப்புகளும் வரிசையாக இருக்குது. ஆனாலும் கூட இது ஒரு தொடர்கதையாக, குறிப்பாக மத்தியில் இருக்கிற அரசும் மாநிலத்திற்குரிய அரசும் வெவ்வேறு அரசுகளாக இருக்கிறது பொழுது, அல்லது ஒரு நேர் எதிரான அரசாக அமைகின்ற பொழுது இந்த பிரச்சனை பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய பிரச்சனையாக மாறுகிறது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களும் கூட, இதற்கு முந்தைய ஆட்சிகளிலும் கூட நம்ம சேர்த்தே சொல்லலாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் பிஜேபி தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்திலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாஜக வந்த பிறகு இந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்கிறது. இந்த இடையூறு என்பது பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளுநருடைய அந்த அதிகார தலையீடு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது என்பது தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக அது பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, 10 மசோதாக்கள், சட்ட முன்வரைவுகள், இந்த 10 சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது, அதாவது இந்த மசோதாக்களை நிறைவேற்றி சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்படுகிறது ஆளுநருக்கு. ஆளுநர் அதில் முடிவு எடுக்கலை, மாறா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் திருப்பி அனுப்புகிறார். திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதாக்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி மீண்டும் சட்டசபையில் அது நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. ஆளுநர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த வழக்கினுடைய தன்மையை நான் சொல்கிறேன். எனவே அது அப்படியே குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது. இதுதான் இது உடனே உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான ஒன்று, இதனால் எங்களுடைய பல்கலைக்கழக பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முறையிடுறார்கள். அந்த முறையீட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளுநருக்கான அதிகாரம், தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம் கிடையவே கிடையாது என்பதை தெளிவுபடுத்துறாங்க. நம்ம துவக்கத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, இது அதிகாரம் யாருக்கு என்கிற ஒரு போட்டின்னு சொன்னார்ல, அதில் அந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறது. அதிகாரம் என்பது ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் ஒரு நிறைவேற்றப்படுகிறது, ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒப்புதல் அளிப்பது ஒன்றுதான் ஆளுநருடைய வேலை. அதில் அவருக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது அதை நிறுத்தி வைக்கலாம், அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். இதுதான் அவருக்கான சாய்ஸஸ். ஆனால் இந்த 10 மசோதாக்களை பொறுத்த, அதாவது தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 10 மசோதாக்கள், இந்த 10 மசோதாக்களுமே நம்ம 10 மசோதாக்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாமே பல்கலைக்கழகங்கள் சார்ந்த சட்ட முன்வரைவுகள் தான். எனவே மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட சொல்றதை விட மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது என்பது சட்ட விரோதம் என்று உச்சநீதிமன்றம் அதில் தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் அதை திருப்பி அதில் ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் திருப்பி அனுப்புகிற மசோதாவில் சில திருத்தங்கள் செய்து நிறைவேற்றி மறுபடியும் அது ஆளுநருக்கு வந்தால் அதை நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுங்கிறது ஓகே. ஆனால் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ முன்னாடி எப்படி நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிங்களோ அதை ஒப்புதல் கொடுக்காம அதையே அவர்கள் நிறைவேற்றி அனுப்புகின்ற பொழுது அந்த மசோதாவை நீங்கள் எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும்? அப்படி அனுப்புகின்ற அந்த செயலே அது சட்டவிரோதமானது என்ற விஷயத்தை உச்சநீதிமன்றம் பதிவு செய்கிறது. ரெண்டாவது அப்படி பார்த்தீங்கன்னா, எனவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம், எனவே நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய அந்த 10 மசோதாக்களுடைய அந்த நடவடிக்கையை நாங்கள் ரத்து செய்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த செயல்பாடை குறித்த கேள்வி எழுப்புகிறது. ஆளுநருடைய செயல்பாடை குறித்த ஒரு கேள்வியை, இது நேர்மையானதான ஒரு செயல்பாடாக இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் கோடிட்டு காமிக்கிறது. எனவே மசோதாக்களை பொறுத்தளவில் சில காலக்கெடுகளையும் அதை நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு, அது 30 நாட்கள்.
ஒரு மசோதா அனுப்புனா 30 நாட்கள், அதிகபட்சம் நீங்கள் அதனுடைய தன்மைகளை பொறுத்து 90 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த காலக்கெடு என்பது ரொம்ப முக்கியமானது. சில மசோதாக்களை பொறுத்து அது மாறலாம். ஆனால் 30 நாளுக்குள்ள கொடுக்கணும். இல்லை நீங்கள் அதிகபட்சமாக இருந்தால் 90 நாட்கள் என்ற விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே இதில் ஒரு கிளாரிட்டி என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த தீர்ப்பினுடைய முழுமையான விஷயங்களை படிக்கின்ற பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியக்கூடும். ஏன்னா இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய அல்லது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உள்ள சொல்லக்கூடிய செய்தி இன்னும் டீப்பாக அதை முழுமையான தீர்ப்பை படித்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு நுணுக்கமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தெளிவு என்பது ஆளுநருக்கு என்று தனித்த அதிகாரம் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ரெண்டாவது, இந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அந்த காலக்கெடுவை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மூன்றாவது, குறிப்பாக இந்த 10 மசோதாக்கள், தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா உட்பட அந்த 10 மசோதாக்கள் அவர்கள் தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. 142வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த சிறப்பு அதிகாரத்தை என்பதை உச்சநீதிமன்றம் அடிக்கடி பயன்படுத்தாது. வேறு வழி இல்லை. இந்த விஷயத்தில் இப்படி ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் சொல்லி தான் அந்த சிறப்பு அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்களும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம் வேறு இதுதான் இப்படி எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று அவர்கள் அந்த தீர்ப்பிலே குறிப்பிடுகிறார். அந்த 10 மசோதாக்களில் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது முக்கியமானது. அதில் பார்த்திங்கன்னா வேந்தராக முதலமைச்சர் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து விடுகிறார். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதாவது வேந்தராக, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆளுநர் தான் நீடிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், துணைவேந்தர்களே நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் கிடையாது, மாறாக தமிழ்நாடு அரசிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்திருத்த மசோதா சொல்லக்கூடிய விஷயம். எனவே பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக ஆளுநர் இருப்பார். ஆனால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரம் இனி தமிழ்நாடு அரசுக்கு தான், ஆளுநருக்கு கிடையாது அப்படிங்கிறதான் விஷயம். ஆனால் இது என்ன எப்படி அப்படின்னு சொன்னால், அவர் வேந்தர் தான், ஆனால் அவருக்கு எந்த பவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனவே இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை, தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கும் போது இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு அவையில் இந்த தகவல் கிடைத்த பிறகு அவையில் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று அவர் பெருமை பொங்க சொன்னதோடு மட்டுமல்லாமல், இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த, மாநிலத்திற்கு, தமிழ்நாடு மாநிலத்திற்கு மட்டும் கிடைத்த தீர்ப்பு அல்ல, நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு என்று சொல்வது இந்திய நாட்டில் உள்ள மாநிலங்களுக்கு கிடைத்த ரொம்ப முக்கியமான தீர்ப்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அந்த அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டு இந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசு கையாண்டது, போராடியது. அதன் மூலமாக இந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அவர் ஒரு பெருமிதத்தை அங்கே பதிவு செய்தார். இந்த பெருமிதம் ஒன்று ஏற்கத்தக்க ஒன்று தான். எனவே மீண்டும் மீண்டும் இதில் யார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறா, பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறதா, அல்லது காங்கிரஸ் ஆளுகிறதா, அல்லது வேறு ஏதாவது கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி நடக்கிறதா, ஆட்சி நடக்கிறதா என்பதல்ல முக்கியம். மாநிலத்திற்கான அந்த சுயாட்சித்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அளவில் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படக்கூடாது. அவர்களுடைய தூதுவர்களாக இருக்கக்கூடியவர்களாக ஆளுநர்கள் இருக்கிறார்கள். எனவே ஆளுநருடைய செயல்பாடுகள் அதனால தான் எப்போதுமே ஒரு விமர்சிக்கக்கூடிய அளவு, சில நேரங்களில் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய அளவிற்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பு ஒரு தெளிவான, இதற்கு முந்தைய தீர்ப்பு, நான் தொடக்கத்தை சொன்னோம், ஆளுநருக்கான அதிகாரம் குறித்து எண்ணற்ற தீர்ப்புகள் வந்திருந்தாலும் கூட இந்த தீர்ப்பு அது முக்கியம் ஒரு மைல்கல்லாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.